அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது திருவம்பாவையின் மகத்துவம் பற்றி. அதிலே இன்று நாம் பார்க்க இருப்பது உயிராகத் திகழும் திருவம்பாவை பாடல் பற்றி. வாருங்கள். திருவம்பாவையின் உயிர் பாடலாய் விளங்குவது அதன் இறுதிப் பாடலாகும். மெய்யடியார்கள் இறைவனின் திருவடிகளை அடைகின்ற பேரின்பத்தை அருளுமாறு அவனை வேண்டுகின்றனர். அந்த வேண்டுகோள் நிறைவேறுகின்றது. இறைவனின் திருவடி நீழலை அடைகின்ற பாக்கியம் கிடைக்கின்றது. அந்த பேரின்பத்தில் தலைத்திருக்கும் போது தம்மை மறந்து இறைவனை போற்றுவதன்றி ஆன்மாக்களுக்கு வேறென்ன வேலை இருக்கப் போகின்றது? போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள். இறைவனே, உன்னை வணங்குகின்றோம். எல்லாவற்றுக்கும் ஆதியான உன் மலர் பாதங்களை தந்தருள்வாயாக. எல்லாவற்றுக்கும் முடிவாக உள்ள அந்த சிவந்த திருவடிகளை எமக்கு தந்தருள்வாயாக. போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொன்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பொன்கடல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரீகம், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். எல்லா உயிர்களும் தோற்றம் பெறுகின்ற உனது பொன்னடிகளுக்கு எனது நமஸ்காரங்கள். எல்லா உயிர்களும் அனுபவிக்கும் போகங்களை அருளுகின்ற உன் மலரடிகளுக்கு பணிவான வணக்கங்கள். எல்லா உயிர்களுக்கும் முடிவாக உள்ள உன் இணையடிகளுக்கு எனது வணக்கங்கள். திருமாலும் நான்முகனும் காண முடியாதவாறு மறைந்து நின்று உன் திருவடி தாமரைகளுக்கு வணக்கம். நாங்கள் உய்யும் வண்ணம் எங்களை ஆட்கொண்டு அருளுகின்ற உன் பொன் அடிகளுக்கு வணக்கம். வணங்கிக் கொண்டே நாம் எல்லோரும் மார்கழி நீராடுவோம். இந்த இறுதிப் பாடல் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் ஆகிய இறைவனின் 5 தொழில்களையும் இங்கு இயம்புகின்றது. ஆன்மாக்கள் இறைவன் மீது அன்பு கொண்டு அவன் புகழை பாடி பரவி பணிந்து வணங்கினால் அவனருள் கிடைக்கும். மும்மலங்கள் நீங்கும். பிறவி துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். பேரின்ப பெருவாழ்வாகிய வீடு பேறு கிடைக்கும் என்கின்ற சைவ சித்தாந்த கோட்பாட்டினை இனிய பாடல்கள் மூலம் உணர்த்தி நிற்பதே மாணிக்க வாசகப் பெருமானின் திருவம்பாவையாகும். எனவே சிவநேச செல்வர்களே, திருவம்பாவை காலத்தில் அதிகாலை வேளையில் திருவம்பாவை பாடல்களை பக்தி ஸ்ரத்தையோடு பாடிப் பரவி இறைவனை பணிந்து உருகி இவ்வுலகில் நீடித்த நல்வாழ்வும் மறு உலகில் நிலைத்த பெருவாழ்வும் பெற்று உய்வோமாக. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம்.